ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் நிகழ்த்திய அற்புதங்கள். ஸ்ரீ ராகவேந்திர மடத்தில் ஒரு சிறுவன் தன் சிறு வயதிலிருந்தே சமையல் வேலை செய்து வந்தான். ஸ்ரீ ராகவேந்திர பட்டத்திற்கு வரும்போது அவன் சிறுவனாக இருந்தான். சில ஆண்டுகள் சென்றதும் வளர்ந்து வாலிபனானான். அவன் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்னும் தன் ஆவலை சுவாமிகளிடம் சொல்லி அனுமதியுடன் ஆசியும் உதவியும் கேட்டான். அவன் நல்லவனாக இருந்தான். ஆனால் கல்வியறிவு இல்லாதவன், அழகற்றவனாகவும் இருந்தான். குருவிடம் மிகுந்த பக்தி உள்ளவனாகவும் இருந்தான். அந்த இளைஞனின் வேண்டுகோளை கேட்டுவிட்டு, பெண் பார்த்து விட்டாயா என்று கேட்டார் சுவாமிகள். எனக்கு எவரும் பெண் கொடுக்க மாட்டேன் என்கிறார்கள். வெளியூர் சென்றும் பெண் பார்த்து திருமணம் செய்து வேண்டும் என்று தன் நிலையை வருத்தத்துடன் விளக்கினான். சுவாமிகள் அவனது நம்பிக்கையை சோதிக்க விரும்பினார். தம் பாதத்துளி மண்ணை ஒரு கைப்பிடி அள்ளினார். அதை ஒரு கிழிந்த காவி துணியில் கட்டி அவனிடம் கொடுத்தார். பத்திரமாக இதை எடுத்துக்கொண்டு போ, உனக்கு தக்க சமயத்தில் பயன்படும் என்று வாழ்த்தினார். வாலிபன் சுவாமிகளின் பாதங்களில் வீழ்ந்து வணங்கி அதை பெற்றுக்கொண்டு புறப்பட்டு விட்டான். வெளியே வந்தவனிடம் சிலர், சுவாமி என்ன கொடுத்தார் என்று கேட்டனர். எனக்கு வேண்டியவனெல்லாம் கொடுத்திருக்கிறார் என்று மகிழ்ச்சியுடனும் பெருமையுடனும் கூறினான். பிறகு மிகுந்த நம்பிக்கையுடன் அடுத்த ஊரை நோக்கி புறப்பட்டான். ஒரு நாள் இரவு ஓர் ஊரை அடைந்தான். இரவு வெகுநேரமாகிவிட்டதால் அந்த ஊர் அடங்கிவிட்டது. விழித்திருந்து இரண்டொரு வரை விசாரித்து பிராமணர் வாழும் தெருவில் ஒரு வீட்டு திண்ணையில் போய் படுத்து கொண்டான். அவனுக்கு மிகுந்த பசியும் களைப்பும் இருந்தனால் உடனே உறங்கிவிட்டான். நள்ளிரவோ எவரோ சற்று தூரத்தில் நின்றபடியே குரல் கொடுத்து அவனை எழுப்பினர். அக்குரல் மனித குரலிலிருந்து வேறுபட்டு மிகவும் கனமாக இருந்தது. ஓய், எழுந்திரும், என்னை இந்த வீட்டிற்குள் போக வழிவிடும் என்றது அக்குரல். அவன் இருளில் உற்று பார்த்தான். மங்கிய ஒளியில் ஒரு பெரிய பூதம் நின்று கொண்டு முறைத்து பார்த்து கொண்டிருந்தது. போயேன், உன்னை தடை செய்வது யார் என்றான் அவன். நீதான் தடையாக இருக்கிறாய். உன் துண்டின் துணியில் உள்ள காவி துணி மடிப்பில் இருக்கும் மண் தான் என்னை தடுக்கிறது. அதை தூக்கி தூர எறிந்துவிடு என்று உத்தரவிட்டது பூதம். ஒரு காலம் முடியாது. அது என் குருநாதர் எனக்கு கொடுத்த கருவூலம் என்றான் அவன். அது வேறொன்றுமில்லை, வெறும் மண்தான். அதை தூக்கி எறி, இல்லாவிடில் உன்னை கொன்று விடுவேன் என்று அந்த பூதியம் மிரட்டது. அது வெறும் மண் அன்று, என் குருநாதரின் பாதத்தூளி. அதனிடமே உன்னால் நெருங்க முடியவில்லை. அப்படி இருக்க அதை வைத்திருக்கும் என்னை எப்படி கொல்ல உன்னால் முடியும் என்றான் உறுதியான நம்பிக்கையுடன். பூதம் அவனிடம் தன் மிரட்டல் பலிக்காது என்று நயவஞ்சமாக பேசத் தொடங்கியது. இதோ பார், நான் இந்த வீட்டில் பிறக்கும் ஒவ்வொரு குழந்தையும் கொன்றாக வேண்டும். எனக்கு அப்படி ஒரு கட்டளை இருக்கிறது. இப்போது இந்த வீட்டில் ஒரு நிறைமாத கர்ப்பிணி இருக்கிறார். அவளுக்கு இன்று குழந்தை பிறக்கும். ஆனால் இந்த வீட்டில் இருக்கும் யாருக்கும் அது தெரியாது. பிறந்தவுடன் அந்த குழந்தையை கொன்றுவிட வேண்டும். உனக்கு மிகுந்த பொன்னும் பொருளும் தருகிறேன். சற்று பொறு, இதோ வருகிறேன் என்று கூறிவிட்டு விரைவாக சென்றது. இளைஞன், இப்போது நான் என்ன செய்வது? இந்த வீட்டில் இருப்பவர்களை எழுப்புவோமா என்று நினைத்து கொண்டிருந்தான். அப்போது பூதம் ஒரு பித்தளை பானை நிறைய பொன்னையும் நகைகளையும் கொண்டு வந்தது. அந்த பானையை திண்ணையில் வைத்து, இதை எடுத்துக்கொண்டு இந்த மண் முடிச்சை தூர எறி என்றது பூதம். இளைஞன் விழிப்புற்றான். பூதத்தின் பலவீனத்தை அறிந்து கொண்டான். எழுந்து பானையின் அருகில் சென்று நின்று கொண்டான். அறிவுகட்ட பூதமே, பொன்னுக்கும் நகைக்கும் ஆசைப்பட்டு குழந்தையை கொல்ல உடந்தையாக இருப்பேன் என்று நினைத்தாயா? அந்த பாவத்திற்கு நான் ஆளாக மாட்டேன். உன்னையும் கொல்ல விட மாட்டேன். இங்கே நிற்காதே. இதோ என் குருநாதர் ஸ்ரீ ராகவேந்திரரின் காலடி மண்ணிலிருந்து ஒரு சிட்டிகையை எடுத்து உன் மீது தூவினால் நீ சாம்பலாகி விடுவாய் என்று சொல்லிவிட்டு முடிச்சை அவிழ்க்கத் தொடங்கினான். பூதம் உடனே ஓடி மறைந்து விட்டது. உள்ளே கர்ப்பிணிக்கு பிரசவ வேதனை ஏற்பட்டது. வீட்டில் உள்ளவர் விழித்து கொண்டனர். வெளியே பேசச் சொல்லி கேட்கவே வீட்டிற்குரியவரும் அவர் மனைவியும் கதவை திறந்து கொண்டு வெளியே வந்தனர். ஓர் இளைஞன் பொன்னும் நகையும் நிறைந்த குடத்திற்கு அருகில் நிற்பதை கண்டனர். அவனிடம், யாருடன் பேசினீர்? உங்களுடன் வந்தவன் யார் என்று கேட்டனர். இளைஞன் நடந்தவற்றையெல்லாம் கூறினான். வீட்டிற்குரியவர் அவன் உயர்ந்த உள்ளத்தை பாராட்டி வாழ்த்தினார். சற்று நேரத்தில் அந்த வீட்டில் ஒரு சுகப்பிரசவம் நிகழ்ந்து ஆண் குழந்தை பிறந்தது. இளைஞன் பொற்குடத்தை கொடுத்து அந்த வீட்டில் ஒரு உறுப்பினர் ஆகிவிட்டான். தன் இளைய மகளை அவனுக்கு மனம் முடித்து வைத்தார் அந்த வீட்டுக்காரர். அவன் சில நாட்கள் தன் மனைவியுடன் மகிழ்ச்சியாக இருந்துவிட்டு மடத்திற்கு திரும்பினான். ஞானமும் பக்தியும் போதிக்க வேண்டிய மடாதிபதிகள் பெரும்பாலும் ஒரே இடத்தில் இருக்க மாட்டார்கள். ராமர் இருக்கும் இடம்தான் அயோத்தி என்பது போல, குரு எங்கு தங்கி தம் மடத்திற்கு உரிய பூஜை கிரகங்களை பூஜித்து மக்களுக்கு உபதேசங்களை செய்கிறாரோ அந்த இடம்தான் மடத்தின் தலைமைப்பிடம். இதே முறையில்தான் மத்துவ மடம் உடுப்பியில் தோன்றியது. விஜயநகரத்தில் நிலை பெற்றது. பின்பு அதில் பல்வேறு குருவர்களும் பரம்பரையாக பீடமேறி தத்துவத்தை வளர்த்தனர். ஸ்ரீ சுசீந்திர காலத்தில் மத்துவ மடம் கும்பகோணத்தில் இருந்தது. தஞ்சையில் மடாதிபதி பட்டம்
சூட்டிக்கொண்ட ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் சில ஆண்டுகள் கும்பகோணத்திலேயே வாசம் செய்துவிட்டு பிறகு தம் திக்விஜயத்தை தொடங்கினார். அவர் தாம் போகும் வழியெல்லாம் தம் ஆத்ம சக்தியின் சிறப்பை காட்டும் சித்துக்களை புரிந்தார். வெவ்வேறு சித்தாந்தங்களைச் சேர்ந்த உபன்யாசங்களுடன் பண்டிதர்களும் தர்க்கம் புரிந்து அவர்களை வென்றார். மக்களுக்கு தேவையான பக்தி மார்க்கத்தை போதித்தார். முதலாக தேவநகரம் என்னும் தலத்தை அடைந்தார். அங்கு எழுந்தருளியுள்ள பெருமானை சேவித்தார். பின்பு கமலாலம் கோயிலில் ஸ்ரீ மகாலட்சுமி அம்மனை வணங்கினார். பிறகு ராமேஸ்வரம் சென்று ஸ்ரீ ராமநாதரை துதித்தார். அங்கிருந்து திருவனந்தபுரம் சென்று ஸ்ரீ மத்நாப பெருமாளாகிய ஆனந்த சயனரை பூஜித்தார். மீண்டும் வடக்கு நோக்கி தமிழ்நாட்டிற்கு விஜயம் செய்தார். கல்லடைக்குறிச்சி என்றும் ஒரு ஊர். அங்கு சுவாமிகள் வந்த சமயம் ஒரு முக்கிய நிகழ்ச்சி நடைபெற்றது. அந்த ஊரில் ஒரு அந்தணர் இருந்தார். அவர் ஒரு கொடி குற்றம் செய்துவிட்டார். எனவே அவ்வூரிலிருந்து பிராமண சமூகத்தினர் அவரை தங்கள் சமூகத்தை விட்டு ஒதுக்கி வைத்துவிட்டனர். எவரும் அவரை சந்திப்பதோ பேசிக்கொள்வதோ கூட இல்லை. மற்ற அந்தணர்களால் விலக்கி வைக்கப்பட்ட அந்த அந்தணர் ஸ்ரீ ராகவேந்தர் தம் ஊருக்கு வருகிறார் என்பதை அறிந்தார். அவர் சுவாமிகளிடம் சென்று வணங்கினார். தம் தவற்றையும் சமூகம் தம்மை தண்டித்ததையும் சொல்லி வருந்தினார். மனமாற வேண்டுகிறேன், எனக்கு விமோசனம் அளிக்க வேண்டும் என்று அவர் வேண்டினார். சுவாமிகள் அவரை தம் பூஜை நேரத்திற்கு வரச் சொன்னார். அவரும் அவ்வூரில் உள்ள மற்ற பிராமணர்களையும் பூஜை நேரத்திற்கு அங்கு அழைத்து வந்தனர். சுவாமிகள் தாம் பூஜை செய்து சங்கு தீர்த்தத்தையும் விலக்கி வைக்கப்பட்டவர் மீது தெளித்துவிட்டு பிரசாதமும் வழங்கினார். அதை கண்ணுற்ற மற்ற பிராமணர்கள் அவரை மன்னிக்கவே கூடாது என்றனர். உடனே சுவாமிகள் ஒரு வெள்ளை துணியை கொண்டு வரச் சொன்னார். அதில் கடுக்காய் சாற்றை தோய்த்து கருப்பாகச் சொன்னார். பின்பு அந்த கரைப்பட்ட கரிய துணியில் தம் சங்கு சீர்த்தத்தை தெளித்தார். நீர் துளிப்பட்ட இடமெல்லாம் கருமை நிறம் மறைந்து தூய வெண்மையாகிவிட்டது. அதை காட்டி, இதைப் போல ஒரு மனிதரிடம் கரைப்பட்டிருந்தாலும் புனித நீர் பட்ட மாத்திரத்தில் அவன் தூய்மையடைகிறான். ஒருவன் என்ன குற்றம் செய்திருந்தாலும் அவன் மனம் கசிந்து குற்றத்தை உணர்ந்து வருந்தும் போது அவனை மன்னிக்க வேண்டும் என்று கூறி அந்த ஒதுக்கப்பட்டவரை சமூகத்தோடு சேர்த்து வைத்தார் ராகவேந்தர். தென்பாண்டி நாட்டின் தலைநகரம் மதுரை என்பதி. அங்கு மீனாட்சி அம்மையும் சொக்கர் என்னும் சோமசுந்தரமும் கோயில் கொண்டுள்ளனர். அக்கோயிலை நடுநயமாக கொண்டே அமைந்துள்ளது மதுரை. சைவ சமமும் வைணமும் தழைத்த பூமி இது. அமைச்சராக இருந்த மாணிக்க வாசகரையே சிவனுக்கு தொண்டு புரியும் அடியாராக மாற்றிய தலம் இது. ஸ்ரீ ராகவேந்திர மதுரைக்கு எழுந்தருளிய தருணத்தில் மதுரையை திருமலை நாயக்கர் ஆண்டு வந்தார். அங்கு அவர் ஒரு சிறந்த பக்தர். அவர் வைணவ வம்சத்தில் பிறந்தவர். இணையும் சைவ சமயத்தையும் போற்றியவர். அவர் அவையில் அத்வைத பண்டிதரான அப்பியப்ப தீட்சரின் பேரர் நீலகண்ட தீட்சர் அமைச்சராக இருந்தார். ராகவேந்தர் பாட்ட சங்கரம் என்னும் ஒரு நூலை இயற்றி கொண்டிருந்தார். அது அவர் மதுரைக்கு வந்தபோது முடிவு பெற்றது. அந்த நூற்பிரதியை படிக்கும் வாய்ப்பை பெற்றார் நீலகண்ட தீட்சிதர். அந்நூலை படித்து முடித்தவுடன் அவர் ஸ்ரீ ராகவேந்தருடன் வாதம் செய்ய வேண்டுமென்றே தம் கருத்தை மாற்றிக்கொண்டார். மேல் அவர் நாயக்கர் மன்னரிடம் ராகவேந்திரருக்கு ராஜ மரியாதைகள் அளிக்கச் செய்தார். அங்கிருந்து ஸ்ரீ ராகவேந்தர் பல இடங்களுக்கு திக்விஜயம் செய்தார். அவர் புகழ் மென்மேலும் பரவியது. பின்பு ஸ்ரீரங்கம், நாமக்கல் முதலிய திருத்தலங்கள் வழியாக வேலூர் வந்தார். அப்போது விஜயநகர மன்னர் பரம்பரையை சார்ந்த ஸ்ரீ ராமதேவராயர் வேலூர் தலைநகரை கொண்டு வந்தார். உடுப்பிதான் ஸ்ரீ மத்வாச்சாரியார் அவதரித்த தலம். அங்கு விஜேந்திர தீர்த்தர் முன்பே ஸ்ரீமட் நிறுவியிருந்தார். அம்மடத்திலேயே ஸ்ரீ ராகவேந்தர் தங்கினார். இவ்வாறு சிறந்த பக்தி சூழ்நிலைகள் அவர் மனம் அமைதியில் திளைத்தது. அதனால் அவர் பல சிறந்த நூல்களை இயற்றினார். ஸ்ரீ வியாசராக தீர்த்தர் இயற்றிய சந்திரிகா எனும் நூலுக்கு தெளிவான சந்திரிகா பிரகா எனும் விளக்க உரை நூலை எழுதினார். மத்வாச்சாரியார் பாணியிலிருந்து பிரம்மசூத்திரத்தில் விளக்க உரை எழுதியிருந்தார். ஸ்ரீ ராகவேந்தர் அங்கு பல நாள்களிலிருந்து காவிரியில் நீராடி ரங்கநாதரை தரிசித்து பக்தி வழியை பரப்பி வந்தார். அருகிலுள்ள ராமநாதபுரம் சித்தல் தர்க்கம் அவைகளுக்கு சென்றார். சித்தல் தர்க்கத்தில் இருந்தபோது ஒரு முடவனுக்கு முக்தி அளித்த நிகழ்ச்சி நடந்தது. காலிரண்டும் இல்லாத முடவன் ஒருவன் பக்திமிக்கவனாக இருந்தான். எப்போதும் இறைவன் பெயரை ஜெபித்தபடியே மன உறுதியோடு வாழ்ந்து வந்தான். ஸ்ரீ ராகவேந்தர் வந்திருக்கும் செய்தியறிந்து அந்த முடவன் ஊர்ந்து சுவாமிகளிடம் வந்தான். தான் மோட்சத்தை அடையும்படியே கூறுமாறு பக்தி சிரத்தையுடன் வேண்டி கேட்டான். அவனுடைய மன உறுதியும் குரு நம்பிக்கையும் சோதிக்க விரும்பினார் ராகவேந்தர். அவர் அவனிடம், உனக்கு முக்தி கிடைக்க வேண்டுமென்றால் நான் சொல்லியபடி செய்வாயா என்று கேட்டார். முடவனும் அவர் கூறியபடியே செய்வதாக கூறினான். சுவாமிகள் யாகசாலை ஒன்றை நிறுவி பெரிய அக்னி குண்டத்தை வளர்த்தார். அதில் சமித்துகள் எடுக்கப்பட்டன. நெய்யும் ஊற்றப்பட்டது. அக்னிகுண்டம் ஒரு ஆள் உயரத்திற்கு மேலே எழும்பி நாக்குகளை நீட்டி எரிந்து கொண்டிருந்தது. ராகவேந்தர் என்ன செய்யவிருக்கிறார் என்பதை கூடியுள்ள சீடர்களும் கவனித்தனர். ராகவேந்தர் முடவனை பார்த்து பகவானை வேண்டிக் கொண்டு இந்த யாகத்தில் குதி என்று கட்டளையிட்டார். முடவன்
யாக குண்டத்தை 3 முறம் வலம் வந்தான். அக்னிக்குள் வீழ்ந்தான். முடவன் தீயில் விழுந்ததை எல்லோரும் கண்டனர். அவன் உடல் எரிந்ததை பார்க்கவில்லை. முடவன் மாயமாகிவிட்டான். பிரம்மை பிடித்தார் போல் எல்லோரும் மேலே பார்த்தனர். அக்னி குண்டத்திலிருந்து ஒரு ஜோதி கிளம்பி இன்னிசையும் மணி ஒலியுடன் கேட்க போய்க் கொண்டிருப்பதை உணர்ந்தனர். பூத உடலுடனே முடவன் மோட்சம் அடைந்து விட்டதாக கூறினார் ராகவேந்திர சுவாமிகள். ஓமகுண்டம் அடைந்து விட்ட பிறகு முடவன் எரிந்து விட்டதாக தடயமாக எதுவும் கிடைக்கவில்லை. முக்திக்கு உறுதியான பக்தியே இன்றியமையாதது. நம்பிக்கையுடன் பக்தி செய்வதே சிறந்த யோகம் என்று எடுத்து கூறினார் ஸ்ரீ ராகவேந்திரர். இவ்வாறு ராகவேந்திர சுவாமிகள் எண்ணற்ற அற்புதங்களை தாம் வாழும் நாட்களில் செய்து மக்களுக்கு ஆன்மீகத்தை போதித்த ஒரு மிகப்பெரிய மகான் ஆவார். ராகவேந்திர சுவாமிகளின் பாதத்தை நாம் பணிவோம். நம் வாழ்வில் ஏற்பட்டிருக்கும் இன்னல்களையும் சவால்களையும் சந்திப்போம். நம்மளது பிரச்சனைகளை அவர் பார்த்து கொள்வார் என்ற நம்பிக்கையுடன் அவரிடம் நம்முடைய பிரச்சனைகளை விண்ணப்பிப்போம். ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக. ராகவேந்திர சுவாமிகள் பாதம் சரணம். ராகவேந்திர சுவாமிகள் பாதம் போற்றி.